குஜராத் டைட்டன்ஸ் என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? ஆமா ஆமா, இந்த ஒரு விஷயத்த உங்களால தான் பண்ண முடியும். SRH கடப்பார டீமியா 86க்குள்ள சுருட்ட முடியும் அப்படின்னா உங்க டீமால மட்டும்தான் முடியும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிச்சா குஜராத் டைட்டன்ஸ் டாப் பிளேயர்ஸ் மட்டும் தான் அடிப்பாங்க. இவங்களுக்கு மிடில் ஆர்டர்ல யாரும் அடிக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு நினைக்கல. எப்பயும் போல விக்கெட் விழுந்தாலும் நான் நின்று விளையாட வேண்டாம் அப்படின்ட்டு சாய் சுதர்சன் நின்று ஒரு 50 போட்டு 44 பால்ல 61 ரன், 2 6 5 4 டீம் இன்னொரு பக்கம் சுப்மன் கில்லும் பட்லரும் தொடர்ந்து அவுட் ஆனாலும் இவர் நின்று விளையாண்டாப்ல. ஏன்னா பவர் பிளேலயே 34 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிருச்சு. குஜராத் டைட்டன்ஸ் மடக்கிடுவாங்க அப்படின்னு பாக்கிறதா 2 தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர், ஒன்னு சாய் சுதர்சன், இன்னொன்னு வாஷிங்டன் சுந்தர், 2 பேருமே 50 போட்டாங்க. அதுல ஆரம்பத்துல வாஷிங்டன் சுந்தர் டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாண்டாலும் 33 பாலுக்கு ஒரு 50 போட்டு 7 4 ஒரு 6 குஜராத் டைட்டன்ஸை காப்பாத்திட்டாரு தான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் எந்த பேட்ஸ்மேனுமே ஆடல. இதனால குஜராத் டைட்டன்ஸ் 20 ஓவருக்கு 5 விக்கெட் இழந்து 168 தான் அடிச்சாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, SRH எப்பயுமே 260 270 அடிச்சிட்டு இருக்காங்களுக்கு இந்த 168 10 அதெல்லாம் வந்து 10 ஓவருக்குள்ள அடிச்சிட்டு போயிருவோம்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கல பேட்டிங் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே நம்ம டிஎஸ்பி சிராஜ் டிராவிஸ் ஹெட் கையில விளங்க போட்டாப்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து ஒரு ரன் கூட வந்து டிராவிஸ் ஹெட் அடிக்க முடியாம அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. சரிப்பா இவர் அவுட் ஆனா என்ன, அடுத்த வரிசையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து நம்ம ரபாடா போட்ட பால்ல அடுத்த 3 பேட்ஸ்மேனுமே அடுத்தடுத்து விக்கெட் இழந்துட்டு போயிட்டாங்க. அதுவும் அபிஷேக் சர்மா ரபாடா போட்டவன ஒரு 6 அடிச்சிட்டாப்ல. சரி அபிஷேக் சர்மா அடிச்சுருவாருன்னு பார்த்தோம்னா அடுத்த 2-3 பால்ல வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. அடுத்து இசான் கிஷன் இருக்காப்லப்பா, எப்பா அடிச்சுருவாருன்னு பார்த்தா அவரையும் ரபாடா ஈஸியா தூக்கிட்டாப்ல. ரவிச்சந்திரன் ஒரு பிளேயர் வந்தாப்ல, அவரையும் தூக்கிட்டாப்ல. இதனால பவர் பிளேக்குள்ளே வந்து SRH 34 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்துருச்சு. இருந்தாலும் ஹென்ரி கிளாசன் வந்து டேஞ்சரஸ் பிளேயர். ஏன்னா வந்து இப்பவுமே ஆரஞ்சு கேப் வச்சுக்கிட்டு அலையறா, நின்னுட்டாலும் வெளுத்து ஈஸியா ஜெயிச்சிருவா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹோல்டர் வந்தாப்ல, அவர் விக்கெட்டையும் தூக்கிட்டாப்ல. ஆனா அடுத்தடுத்து ஒரே ஸ்பெல்ல 4 ஓவர் போட்டு 3 விக்கெட் எடுத்தாருன்னா அடுத்து வந்த ஹோல்டர் வந்து 3 விக்கெட் எடுத்தாப்ல. இதனால குஜராத் டைட்டன்ஸ் SRH பேட்ஸ்மேனை ஒருத்தரை கூட 20க்கு மேல அடிக்க விடாம 86 ரன்னுக்கு 14.5 ஓவர்ல சுருட்டி சோழியை முடிச்சு 82 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி குஜராத் டைட்டன்ஸ் பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கம்ஃபர்டபிளா போய் உட்கார்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 95% வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆன மாதிரி தான்.